السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا عليه الصلاة والسلام: اللهم ارحمني وارزقني وعافني واهدني وقل إنه أما هذا فقد ملأ يده من الخير، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபீஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக பலஸ்தீன் மக்கள், மேலும் நம்மை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள், நம் அறிவுக்கு வெற்றிட்ட ஆசிரிய பெருமக்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமிகு இந்த ரஜப மாதத்தில் சிறப்பிற்குரிய பல்வேறு விஷயங்களை அத்தாட்சிகளாக இந்த உலக சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அதிலே குர்ஆனிலே இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மண்ணுலக பயணத்தையும், மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்தையும் குர்ஆனின் வசனத்தில் மிக ஆழமான நுட்பமான கருத்துக்களை கூறியவாறு லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளில், நம்முடைய படைப்பின் அத்தாட்சிகளை இந்த மக்களுக்கு நாம் காட்ட வேண்டும் என்பதற்காக இவைகளை நாம் சொல்லி காட்டுகிறோம் என்று குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். நம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான வசனம் அது. குர்ஆனிலே 15ஆம் ஜுஸூஇலே வரக்கூடிய வசனம்: சுப்ஹானல்லதி அஸ்ரா மினல் மஸ்ஜிதில் ஹராம் அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். மக்கா என்கின்ற மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே அல்லாஹ் பயணம் இழுத்து சென்றானே, அவனுக்கு சுபஹான, அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுபஹான என்ற இந்த வார்த்தையை நாம் விளக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். எந்த திக்ரை நாம் ஓதும் பொழுதும் சுபஹானல்லாஹ் என்ற அந்த திக்ருக்குண்டான ஈடு இணை எதுவுமே இல்லை. அல்லாஹு பரிசுத்தமானவன் என்கின்ற இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு மனிதனும் தொழுகையிலே, ருக்கூஇலே ஓதுகிறோம், தொழுகையிலே சுஜூதுகளில் ஓதுகிறோம், தொழுகையை தக்பீர் கட்டியதற்கு பின்னால் சனாவிலே ஓதுகிறோம். தொழுகைக்கு அல்லாத நிலைகளில் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த திக்ரை தான் நாம் ஓதுகிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே பயணம் என்பது ஒரு மாற்றத்தை தரும் என்பதற்கு இந்த பயணம் என்பது ஒரு பெரிய முன்னுதாரணம். பயணம் ஒரு மாற்றத்தை தரும். எந்த பயணமாக இருந்தாலும் அது ஒரு மாற்றத்தை தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான்
சஹாபாக்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று இஸ்லாம் உலகளாவிய அளவிற்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில பயணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும். சொந்த ஊரில் இருந்து வியாபாரம் செய்யும் ஊருக்கு வரும் பொழுது இங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பொருளாதார மாற்றமாக இருக்கலாம், நிக்காஹின் மாற்றமாக இருக்கலாம், பிள்ளைகள் பெறுவதன் மூலமாக மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றத்தை மனிதனுக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தங்களோடு இருந்த அப்துல் முத்தலீப், தங்களோடு இருந்த அபு தாலிப், தங்களோடு இருந்து சேவகம் செய்து கொண்டிருந்த சையதனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் இழந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறான். நாம பேசக்கூடிய பயணம் இப்பொழுது எதுனா கீழே இருக்கக்கூடிய பயணம் மட்டும்தான். ரொம்ப முக்கியமான பயணம் அது. 1 மாத காலம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். மக்காவிலிருந்து பலஸ்தீன் இருக்கு அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கு நாம் மக்காவிற்கு இங்கிருந்து பயணம் செய்வது 5 மணி நேரம் போதுமானது. ஜித்தாவிற்கு சென்று அங்கிருந்து வாகனம் வழியாக செல்வதற்கு. அன்றைய நிலை குறித்து பார்த்தோம் என்றால் மக்காவில் இருந்து பலஸ்தீன், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற அந்த மஸ்ஜிதிற்கு இவர்கள் பயணம் செய்தார்கள். அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சுற்றி உள்ள இடங்கள் பரக்கத்தான இடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பொதுவா நாம் எல்லாம் பரக்கத்து என்று சொல்லும் பொழுது எதை பெரும்பாலும் சொல்வோம் என்று சொன்னால் பணத்தை சொல்லுவோம். எங்க அஜரத்து பரக்கத்தே இல்லை என்று சொல்லார். முதல்ல நம்மளுடைய சிந்தனை போவது பணம், முதல்ல நம்மளுடைய சிந்தனை போவது வியாபாரம், தொழில். ஆனால் உண்மைதான், உணவு வகைகள், கணினி வகைகள், தாவர வகைகள், இவைகள் எல்லாம் சுற்றி உள்ள இடங்கள் பரக்கத். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே பரக்கத்து என்று சொல்லுவது அம்பியாக்களை சொல்லுகிறான். பெருமக்களே, அம்பியாக்கள் வாழ்ந்து துயில் கொண்டு இருக்கும் இடங்களை அல்லாஹ் பரக்கத்து என்று சொல்லுகிறான். நல்ல விளங்கிக்கணும். இந்த இடத்தில் இருந்து இந்த இடத்திற்கு போவது, ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு போவது, ரசூலுக்கு இறைவன் ஒரு பயணம் மேற்கொள்கிறான். அல்லாஹ் அப்படி ஏதாவது ஒரு இடத்தை தனக்கு என்று பிரத்யேகமாக வைத்திருக்கிறானா என்றால் கிடையாது. இந்த மேராஜ் பயணத்துல கூட நம்ம எல்லாம் சில விஷயங்களை விளங்கும் பொழுது அரிசியிலே இருக்கிற அல்லாஹ் அரிசி என்கின்ற ஒரு இடத்திலே அல்லாஹ் இருக்கிறான் என்று விளங்குகிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய இடம் என்பது அர்ஷா. யோசித்து பார்க்கணும். அல்லாஹ்விற்கு என்று எந்த இடமும் கிடையாது. அந்த அர்ஷு கூட அல்லாஹ் படைத்ததுதான். அல்லாஹ் படைத்ததுதான் அரிசை தவிர அரிசி ஒரு இடத்து, அரிசி என்கின்ற ஒரு இடத்திற்கு அல்லாஹ் தேவையாக மாட்டான். அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவைமா? முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வரும், ரொம்ப அற்புதமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து பேசும் பொழுது சொல்வார்கள், அந்த ஸாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன். யா அல்லாஹ், நீ பகிரங்கமானவன், உனக்கு மேல எந்த செய்தியும் கிடையாது, எந்த வஸ்தும் எந்த பொருளும் கிடையாது. உன்னுடைய பகிரங்கத்தை விட எந்த பகிரங்கமும் துனியாவில ரொம்ப பெரிதானது அல்ல, உனக்கு மேல் எதுவும் இல்லை. அந்தல் பாத்தின், யா அல்லாஹ், நீ ரகசியமானவன். ஃபலைஸ தூனஹு ஷை, உன் ரகசியத்தை விட ஒரு ரகசியம் துனியாவில எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு மறைந்து தாக்கணும், மறைந்து ஒரு செயல் பிரதிபலிக்கும் என்றால் உன் மறைவை தவிர, உன் ரகசியமான மறைவான செயலை தவிர துனியாவில வேற செயல் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைஹக்கில பாபுல் ஃபி அஸ்மாஇ வ சிஃபாத்தி, அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ற அந்த பட்டியலுக்கு கீழே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, வ இன்லம் யகுன் ஃபௌகஹு ஷைஉன் வலா தூனஹு ஷைஉன், அல்லாஹ் பகிரங்கமாக செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் அல்லது ரகசியமாக செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த லாஹிர் அந்த பாத்தின், அல்லாஹ் பகிரங்கமாக வெளிப்படையாக செய்வதோ அல்லது அல்லாஹ் ரகசியமாக உள்ரங்கமாக செய்வதோ எதுவாக இருக்கட்டும், அதுவே இல்லை என்கின்ற போது அல்லாஹ்வுக்கு என்று ஒரு இடம் எப்பொழுது இருக்கும்? இதுதான் செய்தி.
அல்லாஹ்வுக்கு என்று ஒரு இடம் கிடையாது. அவன் எங்கு வேணாமலும் இருப்பான். அவனுடைய இடத்தை, அவன் இருக்கக்கூடிய சிஃபத்துகளை சிந்திக்கிற திரை மனித நிலை யாருக்கும் கிடையாது. அவன் ஹாலிக். ஆனால் அர்ஷிலே அல்லாஹ் இருந்து 7 வானங்களை கடந்து, பைத்துல் மஅமூரை கடந்து, சிதறத்துல் முன்தகாவை கடந்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு தடவை போகும் பொழுதும் தாங்கள் முன்னால் நிற்கிறார்கள். யாரும் கேட்கும் பொழுதெல்லாம் என்னோடு ரசூல் இருக்கிறார், அல்லாஹுவின் தூதர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த இடத்துக்கு போகும் பொழுது தகத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் பின்னாடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இப்போது நீங்க முன்னாடி போகணும். சிதறத்துல் முன்தஹா இந்த இடத்திற்கு நான் கூட உள்ள போக முடியாது, நீங்க தான் போகணும். பெருமக்களே, அப்படி ஒரு உயரகமான ஒரு பயணத்தை நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹ் மிஅராஜை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ஏன் மிஅராஜை ஏற்படுத்தினான் தெரியுமா? ஒற்றை இரவிலே ஒட்டுமொத்தமான அம்பியாக்களுக்கு தொழ வைப்பதும், அத்தனை பேரையும் தாண்டி 7 வானங்களையும் தாண்டி உயர்த்தி அல்லாஹ் இந்த ரசூலை கொண்டு வந்து இருக்கிறான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த மனிதர் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக அல்லாஹ் மிஅராஜை ஏற்படுத்தினான். கடைசியாக இந்த ஜும்ஆவின் ஹுத்பாவிலே நிறைவு செய்யும் பொழுது ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அல்லாஹ் நினைவுபடுத்தினால் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். மிஅராஜ் என்பது இஸ்ரா என்பதிலிருந்து ஆரம்பித்தது. இதே பலஸ்தீனிலே புராக் என்ற வாகனம் தயாராகிறது. மக்காவிலே தயாராகிற அந்த புராக் என்ற வாகனம் பலஸ்தீனுக்கு செல்ல இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் யாரையெல்லாம் அழைத்து சென்றார்கள் என்ற எண்ணிக்கையின் வரிசையிலே எத்தனை பேர் என்று வரும் பொழுது 37 பேர் வரும். அந்த 37 பேர்ல ஒரு ஆள் யாருன்னா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். புராக் என்ற வாகனத்திலே பெருமானார் அமர்ந்ததற்கு பின்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனித்த வாகனம் என்ற வரிசையின் கீழ் புராக்கை ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். 37 பேர், அதுல ஒரு ஆள் யாரு? சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பயணம் மேற்கொண்டு போகும் பொழுது நல்ல விலகணும். இந்த பயணத்திற்கு முன்னால சையதுல் மலாயிகா வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே வாசல்ல வருபவர்கள் கூரை வழியாக வருகிறார்கள். வாசல்ல வருபவர்கள் கூரை வழியாக வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்கிறார்கள், இப்படி பார்க்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஜிப்ரீல் பார்க்கல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஜிப்ரீல் என்று பார்த்தார்கள். அதுவே அடுத்த பயணம் நாம் மிஅராஜ் என்பதற்கு அடையாளம். நேர வந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கண் பார்க்கவே ஒரு சர்ஜரி நடக்கிறது. நெஞ்சை பிளக்க செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே இருக்கிற முத்திரையும் நான் கண்டுள்ளேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சம் பிளந்து தைத்திருக்கும் அந்த அடையாளத்தையும் நான் கண்டுள்ளேன் என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே பிளக்கப்படுகிறது. ரத்தம் எதுவும் வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், எந்த ரத்தமும் வரவில்லை. தோல் விளக்கப்பட்டு கிழிக்கப்படுகின்ற எந்த வேதனையும் எனக்கு ஏற்படவில்லை. சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் ஆபரேஷன் செய்கிறார்கள். சையதுல் அம்பியா மலக்குமார்களுக்கெல்லாம், அம்பியாக்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே படுக்க வைக்கப்பட்டு பிளக்கப்படுகிறார்கள். சையதுல் மா தண்ணீரிலே தலைமைத்துவமான தண்ணீர் ஜம்சம் நீரை கொண்டு சுத்தம் செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது சுப்ஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறார். எல்லாம் ஆச்சரியம். பலஸ்தீனுக்கு செல்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சுற்றி உள்ள பகுதியை ஏன் பரக்கத் என்று அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும், நாம் தரூத் ஷரீஃப் ஓதும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லு, அவர்களுடைய குடும்பத்தார் மீது ஸலவாத்து சொல்லு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரக்கத்து செய், அவர்கள் குடும்பத்தாருக்கு பரக்கத்து செய் என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது யாரை சொல்லுவோம்? கமா சல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். முன்னவே நீ பரக்கத்து செய்தாயே இப்ராஹீமுக்கு, அவர்களுக்கு நீ செய்ததை போன்று அவர்கள் குடும்பத்தார்களுக்கு செய்ததை போன்று. ஆம் பெருமக்களே,
மஸ்ஜிதுல் ஹரமை கட்டிய 40 ஆண்டுகளுக்கு பின்னால் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனுக்கு வருகிறார்கள். பலஸ்தீனிலே வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுகிறார்கள். பலஸ்தீனுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு கிடைக்கிற பெரும் பாடம். அந்த பலஸ்தீனுக்கு வந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்குதான் வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய மக்பரா அங்குதான் இருக்கிறது, பலஸ்தீனிலே. மதீனத்துல் ஹலீல் என்று சொல்வார்கள் அந்த அவர்கள் இருக்கிற இருப்பிடத்திற்கு பேர். ஹலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய ஹலீல் இருக்கிற இருப்பிடம் மதீனத்துல் ஹலீல் என்று பலஸ்தீனில் சொல்லப்படும். அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பெறுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி அவர்களுடைய கபர் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அன்னை சாரா அம்மா அவர்களுடைய கபர் அங்கு இருக்கிறது. இவர்களுக்கு பிறந்த புதல்வர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் நபி அங்குதான் இருக்கிறது. அவர்களுடைய மகன், அவர்களுடைய மனைவி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கபர் அங்குதான் இருக்கிறது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் பலஸ்தீனத்தில் இருக்கிறது. பெருமக்களே, ஆச்சரியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபரும் அங்குதான் இருக்கிறது. இவர்களுடைய பேரப்பிள்ளை தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த தீவில் இருந்து துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த மண்ணிலே என்னை மௌத்தாக்கி விடாதே, மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸில் என்னை நீ மௌத்தாக்கு, பலஸ்தீனத்தில் என்னை மௌத்தாக்கு என்று கூறும்போது சொன்னார்கள், ஃபகர்ரிப் லி பலத், அந்த ஊரை எனக்கு நெருக்கமாக்கு என்று அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் பலஸ்தீனத்தை அவர்கள் தீவோடு நெருக்கமாக்கி அல்லாஹ் பைத்துல் முகத்தஸில் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கும் பலஸ்தீனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான், ரூஹை கைப்பற்றுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்குதான் ஜீபு மலை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இப்படியே அடுத்தடுத்த அம்பியாக்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், அங்குதான் வளர்கிறார்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், அங்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுகிறார்கள், ஜின்களை வைத்து கட்டுகிறார்கள், அங்கேயே வஃபாத் ஆகிறார்கள், அங்கேயே அடக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் புனிதம் நிறைந்த அண்ணல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், அங்கே அவர்களுடைய கபர் இருக்கிறது. அவர்களுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே சொர்க்கத்தின் தலைவியாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த தூய்மையான பெண்ணுள்ளம் கொண்டவர்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், அங்கேயே வஃபாத் ஆகிறார்கள், கபர் இடப்படுகிறது. அவர்களிடம் இருந்து பெறப்பட்டவர்கள் தான் தூய்மையான பிள்ளை சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், அந்த மண்ணிலே உயர்த்தப்படுகிறார்கள். என்றால் அந்த பலஸ்தீன் எவ்வளவு பரக்கத்தான மண்ணு தெரியுமா? அந்த இடத்திற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முடிவு செய்து நீங்கள் அங்க வரணும் என்று முடிவு செய்கிறான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்து உள்ளே சென்று எல்லா நபிமார்களையும் பார்த்து பேச வைக்கிறான். அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் தொழ வைக்கிறார்கள். தொழுகை பெருமக்களே, இந்த பயணத்தின் ஆரம்பமும் தொழுகைதான். இந்த பயணத்தின் ஆரம்பமும் தொழுகைதான், இந்த பயணத்தின் முடிவும் தொழுகைதான். இந்த ஹுத்பாவிலே நான் பேச வந்த விஷயம் அதுதான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கொடுப்பதற்காக மிஅராஜை ஏற்படுத்தினான். நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிஅராஜ் தொழுகை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய மிஅராஜ் தொழுகை பெருமக்களே. தொழுகை தான் அடித்தளம் பெருமக்கள். தொழுகையை தொழுகுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். தொழுகைதான் மனிதன் எழுப்பப்படும் பொழுது இறைவனால் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி, நீ தொழுதியா என்பதுதான் முதல் கேள்வி பெருமக்கள். தொழுகை சரி என்று பார்க்கப்பட்டதற்கு பின்னால் இவனுக்கு பின்னால் உள்ள எல்லா அமலும் ஓகே ஆகிவிடும். தொழுகை இல்லை என்று பார்த்ததற்கு பின்னால் இவன் எதை செய்தாலும் அதை பெரிதாக பார்க்கப்படாது பெருமக்கள். தொழுகை முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவர் யுஹ்ஷரு மஅ ஃபிரௌன், ஃபிரௌன் உடன், ஹாமானை உடன், ஹாரூன் உடன், உபை இப்னு கலஃப் ஆகிய இந்த நயவஞ்சகர்களோடு தான் தொழுகை இல்லாதவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானார். தொழுகை முக்கியம். நின்று தொழுக வேண்டும். இல்லை முடியவில்லை, அமர்ந்து தொழுகுங்கள், படுத்து தொழுகுங்கள். முடியவில்லை, யாராவது ஒருவர் ஒது செய்து கொடுத்தால் அந்த ஒதுவை நாம் பெற்றுக்கொண்டு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஒது செய்து தொழுக வைக்க வேண்டும். இதுவும் முடியவில்லை, கண்ணால் தொழுகுங்கள். ஷரியத்து சொல்கிறது. ஒரே வயதானவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை, இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், தொழுவதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியவில்லை, பரவாயில்லை, தொழுக வேண்டும்.
தொழுகை தொழு சொல்கிறது. சூரிய கிரகணம் தொழு என்று சொல்லுகிறது மார்க்கம். சந்திர கிரகணம் தொழு என்று சொல்லுகிறது மார்க்கம். இறைவனுக்கு நன்றி தொழுகு என்று சொல்லுகிறது. நான் என் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் அடியாராக மாற வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார். தௌபாவிற்கு தொழு என்று சொல்லுகிறது மார்க்கம். எல்லா அடிப்படைக்கும் தொழுகையை தான் விவரம் செய்கிறது. பெருமக்களே, எதுவுமே தெரியவில்லை, பாத்தியா தெரியல, குல் அல்லாஹ் தெரியல, என்ன செய்யறது? ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னி லா அஸ்ததீஉ அன் ஆகுத மினல் குர்ஆனி ஷைஆ யா ரசூலுல்லாஹ், குர்ஆன்ல இருந்து எனக்கு எந்த விஷயமே தெரியல, குர்ஆன்ல இருந்து எந்த வசனமும் தெரியல, நான் எதை சொல்லி தொழுகிறது, நான் எதை சொல்லி அல்லாஹ்வை நினைக்க வருது? ஃபஅல்லிம்னி மா யுஜ்ஸினி மின்ஹு, அல்லாஹ்ட்ட கூடும், அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு கூலி கிடைக்கிறதுக்கு நான் என்ன ஓதுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதுங்கள். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் ஓதுங்கள், தொழுகுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியவிட்டாலும் பரவாயில்லை, தொழுகுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ருக்குல அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுஜூதுல சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், போதும். ஆனால் தொழுக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அவர் எல்லாம் சொல்லி முடித்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், ஹாதா லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விற்கு நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை எனக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஃபமாலி, அல்லாஹ்விடமிருந்து நான் பெற வேண்டியது எது, அதை எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கிறது என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பு தோழரே, குல் அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம அர்ஸுக்னி, அல்லாஹும்ம ஆஃபினி, அல்லாஹும்ம ஹ்தினி. அல்லாஹும்ம அர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஹ்தினி, யா அல்லாஹ் என்னை நீ ஹிதாயத். இந்த நாளையும் கேளுங்க, நீங்க அல்லாஹ்ட்ட இருந்து சில விஷயங்களை பெறலாம். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையை இப்படி வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து, தோழர்களே, இவர் வந்தவர் ஃபயதஹு அம்மா ஹாதா ஃபகத் மலஅ யதஹு மினல் கைர், வந்தவர் நன்மையான விஷயத்துல ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கொண்டுட்டு போறாரு பாருங்க என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வுக்கு என்ன கொடுக்கணும் என்று மட்டும் அவர் கேட்டுவிட்டு போகாமல், அல்லாஹ்ட்ட இருந்து எப்படி பெறணும் என்பதையும் சேர்த்து கேட்டுவிட்டு போறாரே என்று சிலாகித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாவை புகழ்ந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூதாவூதிலே, நஸஈயிலே இந்த ஹதீஸ் தெளிவாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே பெருமக்களே, இந்த மிஅராஜ், இந்த ரஜபு மாதத்திலே நடைபெற்ற இந்த சம்பவம் நம்முடைய தொழுகையினுடைய அஸ்திவாரம், தொழுகையினுடைய ஆணிவேர். இந்த சம்பவம் என்பது சாதாரணமானது அல்ல. உலகத்திலே பல்வேறு வரலாற்று சிறப்புகள் நடந்தது உண்டு. ஹிஜ்ரத்தை போன்ற தியாகம் நடந்தது. இந்த தொழுகை என்பது அப்படி ஒரு முக்கியமான பொக்கிஷம். பெருமக்களே, முஸ்லிமாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் தொழுகையில் நிலைத்திருக்க வேண்டும். பாலிகாகிவிட்ட ஒருவரும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். தொழுக கூடாதவர்கள், தொழுகை அவர்களுக்கு மட்டும்தான் கடமை இல்லை என்றால் அது ரெண்டு பேர். ஒன்று பைத்தியக்காரர், இன்னொன்று அசுத்தமானவைகள் தன்னிடமிருந்து வெளியேறக்கூடிய பெண்களை தவிர, இந்த 2 பேரை தவிர எல்லோருக்கும் தொழுகை கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் எப்படி பெருமானாருக்கு இந்த மிஅராஜை வழங்கி அருள் செய்தானோ, நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேளையும் தொழுகையை கொண்டு இறைவனை அடைவதற்கு நாமும் தயாராகுவோம். இறைவனிடம் நீங்கள் மிஅராஜ் செல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய தலையை கீழே சஜிதாவில் வைக்க வேண்டும். இறைவனுடைய இடத்திலே நாம் உயர்ந்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தலையை தாழ்த்தி அல்லாஹ்விடம் சஜிதா செய்ய வேண்டும். இறைவனிடம் நான் நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ் என்னோடு நெருக்கமாக வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, வஸ்ஜுத் வக்தரிப், நீ சஜிதா செய், உன்னோடு நான் நெருக்கமாகிவிட்டேன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்றால் நாமும் மிஅராஜில் இருக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய தொழுகையை நம் வாழ்நாளில் நம்மை விட்டு பிரியாமல், கலா இல்லாமல் தாயிமாக தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.